பத்திரிகையின் 46வது ஆண்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஆசிரியர் சோ தமிழக அரசிடம் சில குறைகள் இருப்பதாகவும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை ஆதரிக்காதவர்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். துக்ளக் பத்திரிகையின் 46வது ஆண்டு விழா நிகழ்ச்சி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள மியூசிக் அகாடமியில் நடைபெற்றது. இதில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு தங்களின் கருத்துக்களை முன்வைத்தனர். துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியர் சோ உடல்நலம் குன்றியிருந்தும் இந்த விழாவில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அரசியல் கட்சிகள் மீது பொதுமக்கள் சாதி சாயம் பூச வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார். பள்ளி பருவத்தில் ஜாதி தெரிவதில்லை, விளையாடும் போது பந்தை எடுத்து கூட நான் அடுத்து கோல் எடுக்கிறேன் என்று சொல்லும் போது ஜாதி தெரியவில்லை. ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஜாதி சாயம் பூசப்படுகிறது, என்னை உள்பட. ஆக அப்படி அந்த ஜாதி சாயம் பூசப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு பொதுவானவனாக இருக்க முடியாது. ஆக இந்த தலைவர் நமக்கு சரியாக இருக்க மாட்டார் என்று ஒரு புதிய தேடல் நோக்கி நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை இந்த இளைஞர்கள் மாற்ற வேண்டும். இவரை தொடர்ந்து பேசிய முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான SR பாலசுப்ரமணியம் அனைத்து மதத்தினருக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். என்னை பொறுத்தவரை கடவுள் நம்பிக்கை உள்ளவன், தேவ பக்தி உள்ளவன், எல்லா கோயில்களுக்கும் போகலாம், எந்த வேறுபாடும் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற அந்த உரிமை ஜார்ஜுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். ஜார்ஜ் எந்த விரும்பினால் தேவாலயத்துக்கு போகலாம், மாதா கோயிலுக்கு போகலாம், ஜபம் செய்யலாம், அவருக்கு எந்த குந்தகம் இல்லாமல் கிடைக்க வேண்டும். அதே போல அஜீஸ் பள்ளிவாசலுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அதில் குறிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. தாராளமாக போகலாம், குருத்வாராக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அது எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்க வேண்டும். அது யாரும் குறிப்பிடக்கூடாது என்பதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். தமிழகத்தில் சினிமா கலாச்சாரம் ஊறி திளைத்திருப்பதாகவும் வளர்ச்சி பணிகள் தேக்கமடைந்துள்ளதால் மாற்றத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தமது உரையில் தெரிவித்தார். 50 ஆண்டு காலமாக மக்களை சினிமா கலாச்சாரத்திலே, மது கலாச்சாரத்திலே, இலவசம் கலாச்சாரம், இதுதான் இன்றைய அரசியல். இதிலிருந்து ஒரு மாற்றம் வர வேண்டும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் ஆசிரியர் சோ மீது தான் நல்ல அபிமானம் வைத்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதை கைவிட்டு கல்வியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றார். அரசியலுக்கு வாருங்கள், தவறு, இளைஞர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. இளைஞர்கள் படிக்க வேண்டும், விஞ்ஞானிகளாக வர வேண்டும், தங்களுடைய வீட்டை வளமாக வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த நாட்டை உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக மாற்றுவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினரும் இலக்கியவாதியுமான பழக்கருப்பையா இன்றைய அரசியலில் எதிர்கருத்துக்கள் விவாதிக்கப்படுவதில்லை என்றும் தீர்மானங்கள் விவாதங்கள் இன்றியே நிறைவேற்றப்படுவதாகவும் தெரிவித்தார். எந்த ஒரு கருத்து எதிர்த்திருந்தால் தான் வளர்ச்சி வேண்டும். ஒரு கருத்து கடந்தவுடன் எதிர்த்திருந்தால் மோதப்பட வேண்டும். குஜராத்தை போல் பாரதிய ஜனதாவின் ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்பது தனது விருப்பம் என்றும் 1967ஆம் ஆண்டு செய்த தவறை தமிழக மக்கள் மீண்டும் செய்யக்கூடாது எனவும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். என்னுடைய வேண்டுதல் ஒன்றே ஒன்றுதான், குஜராத்தில் அமைக்கப்பட்டது போன்ற ஒரு ஆட்சி தமிழகத்திலும் வருங்காலத்திலே அமைய வேண்டும். அது எப்படி அமைப்பீர்கள் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் ஆசிரியர் அவர்கள். அதை மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள். நிகழ்ச்சியில் நிறைவுரையாற்றிய சோ தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசிடம் சில குறைகள் தென்பட்டாலும் நிறைகளும் இருக்கின்றன என அவர் கூறினார். மேலும் தமிழகத்தில் திமுகவை மீண்டும் உயிர் பெறச் செய்யக்கூடாது என தனது உரையில் அவர் வலியுறுத்தினார். என்ன பண்ணல அப்படின்னு சில குறைகள்
அப்படின்றது ஒரு உயிர் பெறுவது யார் தடுப்பார்கள்? துக்ளக் பத்திரிகையின் வாசகர்கள், பல்வேறு கட்சிகள், அமைப்புகளின் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.